மாணிக்கத்தை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா காலையில மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா எழுந்து வந்து செந்தில எழுப்புறாங்க. ஏங்க எந்திரிங்க, மணி ஆகுது, மணி 8 ஆச்சுங்க, எந்திரிங்க, வேலைக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு செந்தில் இருந்துகிட்டு மீனா, ஏன் மீனா அந்த வீட்டுல தான் நிம்மதி இல்லை அப்படின்னா இங்கேயும் எனக்கு நிம்மதியே இல்லையா, நீ போ, நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வேலைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எழுப்பி பாக்குறாங்க. ஆனா செந்தில் அதை காதலே வாங்கிக்கிறல. ஒரு கட்டத்துல பொறுமையில இந்த மீனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீ எப்படியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்காக போயிடுறாங்க. அண்ட் அவங்க கிளம்பிட்டு வரும்போது தான் செந்தில் கண்முழிச்சு பாக்குறாரு. உடனே தன் பக்கத்துல இருந்த மொபைல் எடுத்து பாக்குறாரு. மணி 8:45. உடனே மீனா கிட்ட கத்துறாரு, என்ன மீனா என்னை எழுப்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு மீனா இருந்துகிட்டு, ஏங்க நான் உங்களை எத்தனை தடவை எழுப்பினேன் தெரியுமா, உங்க சௌரியத்துக்கு நீங்க வந்து தூங்குனீங்கன்னா எப்படி, அந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தூங்குனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு செந்தில் இருந்துகிட்டு, சோ நான் தான் தூங்குனேன்னா என்ன, டைமை சொல்லி நீ எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்னோட வேலை இல்லைங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. அப்போ எங்கப்பா டிஃபன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க நான் கையை நீட்டினா காய்கறி என்ன கொட்டுமா, நீங்க தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, என்ன மீனா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் காய்கறி வாங்கிட்டு வச்சிருப்பேன்ல, நீ ஏன் முதல்ல சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, காய்கறி இருக்குதா இல்லையா நீங்க கேட்க மாட்டீங்களா, நானா வந்து உங்ககிட்ட ஒன்னு இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. சரி லஞ்சாவது ரெடி பண்ணினியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா டிஃபனுக்கே வழி இல்லையா, இவருக்கு லஞ்சுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பிடுறாங்க. மீனா கிளம்பி நேரம் எங்க போறாங்க அப்படின்னா பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. சோ அங்க போய் இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ஃபுல் கட்டு கட்டினது மட்டும் இல்லாம மதியத்துக்கு சேர்த்து இவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, உங்க பையனுக்கு நான் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டேன், எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் வாங்கிட்டாங்க. பாண்டியனும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு, இங்க பார், இந்த வீட்ல இருந்து மீனாவுக்கு நீ எப்ப என்ன வேணா நீ செஞ்சு கொடுக்கலாம், ஆனா அவனுக்கு மட்டும் இந்த வீட்ல இருந்து எதுவுமே போக கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. சோ மீனாவும் பாத்தீங்கன்னா சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா செந்திலுக்கு மதியத்துக்கு சாப்பாடு கிடையாது. அண்ட் ஏன்னா மீனாவோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம பழனி அண்ட் சரவணன், மயில் அவங்க அப்பா எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப சரவணன், நான் டெலிவரி இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல கிளம்பி போயிடுறாரு. ஆனா போகும்போது பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து டெலிவரி முடிங்க, ஏன்னா தீபாவளி ஆர்டர் நிறைய இருக்குது, சோ நீயும் பழனியும் சேர்ந்து முடிங்கப்பா, அப்பதான் ஓரளவுக்கு இழுத்து முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டு போயிட்டாரு. பாண்டியன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. சரவணன் யோசிக்கிறாரு, இந்த திருட்டு கும்பலை இங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம கடை இருக்காது, அப்போ நம்ம மாமாவையும் இங்க விட்டுட்டு போயிருவான், அவரும் இங்க இருக்கட்டும், ஏன்னா அப்பதான் அவர் பாத்துக்குவாரு, கொஞ்சமாவது இவங்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரவணன் என்ன பண்றாரு அப்படின்னா, மாமா நீங்க இருங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பழனி சொல்றாரு, இல்லப்பா நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல மாமா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அண்ட் அவர் போன உடனே என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே போய் மாணிக்கம் வந்து கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிறாரு. உட்காந்து பழனி காசு வாங்கி கல்லாப்பட்டிக்குள்ள போடவும் அதை கூட விட மாட்டேங்கிறாரு. என்னப்பா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் உட்காந்துருக்கேன்ல, நீ என்ன டைரக்டா கல்லாப்பட்டியில தொட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி பார்த்தா அந்த இடத்துல பழனி கோவப்படலாம், திட்டலாம், என்ன வேணா செய்யலாம், இவ்வளவு பொறுமையா போடணும் அவசியமே கிடையாது. யோ எந்திரியா முதல்ல, நீ எதுக்கே அங்க உட்காந்துருக்க, என்ன எங்க மாமாட்ட சொல்ல பிரியா, சொல்லிக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆனா இருந்தாலும் பழனி ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா 1000 தான் இருந்தாலும் சரவணனோட மாமா அண்ட் மயிலோட அப்பான்றதுக்காக பொறுமையா போறாரு. ஆனா வர வர பாத்தீங்கன்னா மயிலும் பயங்கர விஷமா மாறிட்டு வர்றாங்க. சோ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் அப்படின்னா பழனி வந்து வாய் திறந்து பேசினாதான் உண்டு. அண்ட் கடையில பழனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துல வெளியே போன பாண்டியன் உள்ள வரவும் கல்லாப்பேட்டியில உட்கார்ந்து இருந்த மாணிக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே எந்திரிச்சு நைஸா பழனியை தள்ளி விட்டு, சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து நல்ல பேர் எடுக்கிறாரு. இவர் சரக்கு வாங்கிட்டு இருக்காரு, பழனி வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவர் ஏதோ சும்மா நின்னுகிட்டு இருக்கிற மாதிரியும் பாண்டியன் வந்தோடனே கேட்கிறாரு, டே நீ என்னடா டெலிவரிக்கு போலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா கடையில நீ என்ன பொறுப்பா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து ஏதோ பழனி எந்த வேலையும் செய்யாத மாதிரி கம்ப்ளைண்டா சொல்லல, பட் ஒரு சைஸா சொல்றாரு. இதை புரிஞ்ச பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா பழனியை திட்டுறாரு. சோ இந்த அவமானங்கள் பழனிக்கு வந்து என்ன செஞ்சு செய்ய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா இந்த விஷயம் ரிப்பீட்டடா நடந்தது அப்படின்னா பழனி அந்த இடத்துல இருக்க மாட்டாரு, அவர் கடையை காலி பண்ணிட்டு போயிருவாரு. அதுதான் நடக்க போகுது. அது நடக்க கூடாது அப்படின்னா சரவணனுக்கு உண்மை தெரியணும். சரவணன் உண்மை சொன்னா மட்டும்தான் இது நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.